எம்ஆர்சி நகரில் உள்ள தொல்காப்பியர் பூங்காவிற்கு நடைபயிற்சி மேற்கொள்ள திமுக தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் பாதுகாப்பு வாகனங்கள் மற்றும் போலீசார் பாதுகாப்புடன் வந்தது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. வழக்கம் போல பல்வேறு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் எஸ்கார்ட் வாகனங்கள் அவருடன் சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். அதன்படி மு.க.ஸ்டாலின் தற்போது அவுட்கோயிங் சீஃப் மினிஸ்டர் நிலையில் இருப்பதாலும் புதிய அரசு அதிகாரப்பூர்வமாக பதவியேற்கும் வரை அவரது தலைமையிலான அமைச்சரவை காப்பந்து அரசாக தொடரும் என்பதால் முதலமைச்சருக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் தொடரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு நடைமுறைகளின்படி புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை தற்போதைய முதலமைச்சரும் அமைச்சரவை உறுப்பினர்களும் தங்கள் பொறுப்பில் தொடர்வார்கள் என்றும் அதனால் பாதுகாப்பு குறைப்பது குறித்து எந்த உத்தரவும் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் என்ற நிலைக்கு அதிகாரப்பூர்வமாக மாறும் வரை ஜெட் பிளஸ் பாதுகாப்பு உள்ளிட்ட நடைமுறைகள் வழக்கம் போல அமலில் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் தாவேக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வாகனங்கள் சமீபத்தில் அகற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் மு.க.ஸ்டாலினுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு வாகனங்கள் வழங்கப்படுவது அரசியல் விவாதத்தை கிளப்பியுள்ளது. சமூக வலைதளங்களில் இதுகுறித்து பல்வேறு கருத்துக்கள் பதிவாகி வருகின்றன. ஒருபுறம் ஆட்சி மாற்றம் குறித்து அரசியல் பரபரப்பு அதிகரித்து வரும் நிலையில் மறுபுறம் பாதுகாப்பு நடைமுறைகள் தொடர்பான இந்த விவகாரம் தமிழக அரசியல் களத்தில் புதிய விவாதமாக மாறியுள்ளது. புதிய அரசு பதவியேற்கும் வரை தற்போதைய நடைமுறைகள் தொடரும் என அதிகாரிகள் விளக்கம் அளித்தாலும் இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து பேசுபொருளாக உள்ளது.